இறையான் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஃபிலிமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சரவணன் பெரியசாமி அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் கம்பன். இந்த படத்தோட ஃபிலிம் பூஜா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல வந்து நடந்துச்சு. அண்ட் விஜய் ஆண்டனி, பேரரசு, பவர் ஸ்டார் போன்ற பலர் வந்துட்டு இந்த ஃபிலிம் பூஜா வந்து கிரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து தமிழ் கம்மன் அவர்கள். என்னை ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப எனக்கு ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்து வந்துட்டு என்னோட இதில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் படம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நாயகன் வந்து ஹரிஷ். அவர் வந்து கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தா படங்களை பண்ணியிருக்காங்க. அவரை நீங்கள் இது வரைக்கும் வேறு மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. இந்த படத்தில் வந்துட்டு இரியான் கேரக்டரில் ரொம்ப 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 வித்தியாசமாக அவரை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் இன்னொரு நாயகனை நடிக்கிற ஒரு அபிசரவணன். கேரள நாட்டு இளம்பெண்களுடனே ரொம்ப அமைதியான ஒரு பையனை மாற்றிப்போம். எல்லாரையுமே இந்த விதத்தில் என்ன மாற்றிருக்கா, வித்தியாசம் புதுசு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வழக்கமாயிடுச்சு. பட் பாருங்கள், இறையான் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கே நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு, இறையான் இது வரைக்கும் வந்துட்டு அகராதியில் கூட இல்லாத, தமிழ் அகராதியில் கூட இல்லாத ஒரு பேர். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் கிடைக்காது. ஸோ அப்படி வந்து டைட்டிலுக்கே மெனக்கெட்டு இந்த கதைக்கு அவ்வளோ உட்காந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்துட்டு முதல் படம் மதுரையில் நடக்குது, ரெண்டாம் படம் பாம்பேயில் நடக்குது. ஸோ படம் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமான படமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த இறையான் வந்துட்டு உங்களில் ஒருத்தனாக இருப்பான், உங்களுக்குள்ளே இருப்பான். இன்னைக்கு இறையான் பட பூஜை இது துவங்கியிருக்கிறோம். இந்த படத்தை பொறுத்தளவில் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஹீரோ ஹேரிசன் சொல்லி இப்போ அவர் தான் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. புதுமுக ஹீரோயினி. அது இல்லாமல் இசை வந்து ஷார்லி அவரோட இதுகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ டைரக்டர் வந்து சரவணன் பெரியசாமி. இப்போ அவர் வந்து அந்த கதையை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு கதை தேடிட்டு இருந்தோம், ஒரு நல்ல கதை அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறதா. அந்த டைமில் வந்து அவரோட கதை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு பாசத்தை தேடிய ஒரு இதான கதை. அதனால் அந்த கதையை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி இப்போ இந்த பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தை ரீடோல் பண்ணுறாரு ஹரிஷ். அண்ட் இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் போன்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் ரீடோல் பண்ணுறாரு. இவருக்கு பேரா பண்ணுறாங்க மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு இதுதான் இவங்களுடைய முதல் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சரவணன் கூட நல்ல ஒரு மெயின் ரோல் பண்றாரு. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பெப்பர்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். கோரிப்பாளையம், மாத்தியோசி, முத்துக்கு முத்தாக எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இது இறையான். இன்றைக்கி இதோடைய முதல் நாள் பூஜை. ஸோ எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு படம் பூஜை போட்டாலே அது பெரிய விஷயம். ஸோ இதோட தயாரிப்பாளர் கொஞ்சம் பூஜை போட்டு இதுக்கான விஷயங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ இறையானை பற்றி நான் நிறைய பேசுகிறத விட இறையான் நிறைய பேசுவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து எனக்கும் எங்கள் டீமுக்கும் நல்ல பெரிய சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் மகாலட்சுமி. இறையான் மூவியில் 2 ஹீரோயின் கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோயினாக நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தின் பேர் மீரா. மீரா கல்லூரி மாணவியாக இந்த படத்தில் ஒரு கேரக்டரில் இருக்கேன். இந்த படம் ஒரு நல்லபடியாக ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டைரக்டர் சரவணன் பெரியசாமி சார் மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நல்ல பெரிய அளவில் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹலோ, ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். இது இறையான் படத்தோட தொடக்க விழா. ஸோ இதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் அட்டக்கத்தி குட்டிப்பள்ளி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் கேரள நாட்டிலம் பெண்களே அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் சாகசம்னு ஒரு படம் போயிட்டுருக்கேங்க. அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு படம் லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காக ஐம் ஃப்ரம் மதுரை. நான் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வழக்கம் போல் வீட்டிலலாம் திட்டினால வீட்டு விட்டு ஓடி போய் அப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் முத சென்னைக்கு வரப்போ எல்லாரும் போல் இதே ஏவிஎம் தான் வந்து சான்ஸ் தேடிட்டு இருந்தேன். அண்ட் அதே இடத்துல இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது இட்ஸ் அன்ஃபர்கபிள் மூமெண்ட். அண்ட் எனக்கு இந்த இடத்துல பூஜை பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அந்த ஆசை கூட இன்றைக்கி நிறைவேறிருக்கேன். தேங்க் டு திஸ் இறையான் டீம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏன்னா இந்த படத்தை என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. டைரக்டர் கால் பண்ணார், சரவணா. ஆக்சுவலாக சரவணா என்னோடய ஃப்ரெண்டு தான். எனக்கு கால் பண்ணி சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க. நான் படம் பண்ண போகிறேன்னா, படம் பண்ணுறீங்க தானே எல்லாம் கேட்பாங்க. இல்லை, நீங்கள் படம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அதில் நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஃபோனும் வரல, நம்மளும் அப்படி இப்படி ஷூட்டிங்கில் வந்தோம். அது திடீர்னு நேற்று கேமராமேன் கால் பண்ணேன். என்னப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நாளைக்கு பூஜைக்கு வந்துடுறியா? என்ன பூஜை சார்? நம்ம படத்தோட பூஜைப்பா. நம்ம படத்தோட பூஜை என்ன உன்ட்ட எதுவும் சொல்லி அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே சார் அப்படின்னா,
அதுக்கப்புறம் நான் சரவணன் ஃபோன் பண்ணிக்கிட்டேன், என்ன சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களா கேட்டேன். ஆமாம்மா வந்துடுங்க அப்படி நேற்று ஈவினிங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது, நேற்று ஆக்சுவலாக நான் கேரளா ட்ரிவாண்டத்தில் இருந்தேன். இவங்க சொன்னதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக கிளம்பி இப்போ தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் ஃபோன் என்ன சரவணன்ட்டு எதுவுமே சொல்ல. நான் தான் சொன்னேன் சஸ்பென்ஸ் படம். ஆமாங்க படம் தான் சஸ்பென்ஸ் சொன்னீங்க, அதுக்காக ஆர்டிஸ்ட் கூட சஸ்பென்ஸ் வைப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அதனால் நீங்கள் நேரில் வாங்க, அங்கே வந்து மீட் பண்ணிக்கோங்க. இங்கே வரப்போ தான் தெரிஞ்சது பூஜை. நீங்கள் க்ரௌடு பார்த்தோன்னே தெரிஞ்சு ஆக்சுவலாக ஒரு ஏதோ மீட்டிங் கூப்பிடுவாருன்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் சஸ்பென்ஸ் வைக்கிற டேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ தொடக்கத்திலே எனக்கு இவ்வளோ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. படத்தில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. இறையான் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜெஸ்விக் சார்லி. இவருக்கு இதான் முதல் படம் அண்ட் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்டான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ இவர் இந்த படத்தை பற்றியும் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் வந்திருக்கு. 2 சாங் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படியே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் வந்து 5 சாங்குமே வந்து எனக்கு முதல் படத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் போட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சது எனக்கு. ஸோ அதில் ரொம்ப லக்கி ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் ஏன்னா இந்த படத்தை எனக்கு கதை சொல்லும்போது டைரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப 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 ஹாண்டிங்காக இருந்தது. நான் ஆக்சுவலாக வந்து அவர் வெறும் எனக்கு சொன்னதை வந்து நான் என்ன வெறும் கதையை தான் சொன்னார். கதையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் கட்டாயமாக நிச்சயமாக நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் சப்போர்ட்டும் கட்டாயமாக இந்த இறையான் டீமுக்கும் எனக்கும் தேவை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து யான் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டும் அண்ட் இறையான் படத்தோடைய ஃபிலிம் பூஜாவும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் நியூஸஸோட நான் வந்து மீட் பண்ணுறேன். பிஃபோர் தட் உங்களோட ஃபேவரட்டான ஷோஸ்க்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. facebook.com/peoplesTVல போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் மறக்காமல் கொடுங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மீ ஸ்ரீ உஷா சைனிங் ஆஃப்.